ஸோ ஹை கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடி கலெக்ஷனை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ இதுக்கு போட்டான ஷார்ட்ஸில் போட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவே உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன். சரி வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து இதாங்க என்னோடய ப்ரொஃபைலு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. லைக்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே முன்னாடி ஒரு சில ஸ்கின்னு இதெல்லாம் வச்சுருப்பேன். ஓகே, நான் கடைசியாக வந்து எவ்வளோ டாப் அப் இந்த ஐடிக்கு வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மிச்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கடைசியில் தரேன். ஸோ இப்போ நம்ம வால்ட்டுக்கு வந்து போகலாம். ஓகே, வால்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ இதெல்லாம் என்னோடய ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாசுகே, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நருட்டோ, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து போயா பாஸு, அப்புறம் வந்து வரிசையாக ஓசியில் கொடுத்த பண்டல்லாம் இருக்கும். இது ஓசி, இது ஓசி, அப்புறம் இது வந்து கக்காஷி, அப்புறம் இது ஒரு போயா பாஸ், இதுவும் போயா பாஸ், இது ஒரு ஸ்டோர் பண்டிலு. அப்புறம் இது வந்து எப்படி இல்லை இது வேறு ஒரு இதுலேயும் எடுத்தேன். ஸோ இந்த பண்டில், அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல பண்டில் இருங்க, அது டவுன்லோட் இருக்கும் எங்கடாது. ஸோ இது ஒரு நல்ல பண்டில். அப்புறம் வந்து இது வந்து கோல்ட் ராயலு. இது எப்படி இது ஒரு பண்டில், இது கோல்ட் ராயலு. இது வந்து நார்மலான பண்டில். இது வந்து இப்போ வந்தது மேஜிக் கியூப்பில் எடுத்தேன். ஷர்ட்டில் வந்து தனியாக சொல்லணுன்னா இதோ இங்கே ஒன்று இருக்குது, இது வேஸ்ட்டு. இது ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு டிஷர்ட் ஒன்று இருக்கும், இங்கே இருக்குது. ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வெப்பனுக்கு இல்லை வெப்பனுக்கெலாம் வந்து அப்புறம் போய்க்கலாம். கீழே எமௌண்ட்டெல்லாம் காமிக்கலாம். ஓகே, எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 இருக்குது. இது ஒன்று பார்த்துக்கோங்க. இது வந்து டிஎமௌண்ட்டு. இது வந்து லக்கில் கிடச்சிது. அப்புறம் வந்து நம்மளுடைய நருட்டோவோட ஃபயர்பால் ஜுட்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட ரஷிங்கன் எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து சிட்டோரிங்கிற பாரு, இது வந்து வேலண்டைன்ஸ் டே இது. அப்புறம் வந்து ஃபுட்பால் எமௌண்ட்டு, அப்படி எப்படின்ட்டு ஒரு இத்து போன எமௌண்ட்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயான எமௌண்ட்டு. இது ஒன்று ஏதோ 20-30 டைமண்டுக்கும் எடுத்தங்க மிஸ்ட்ரி ஷாப்பில் 90% டிஸ்கவுண்ட்டில். ஸோ அப்புறம் வந்து இது வந்து நம்மளோட அனிமேஷன் எமௌண்ட்டு. அப்புறம் இது வந்து லுக் சேஞ்சரு. இது வந்து சமனிங் எமௌண்ட்டு. பூயாக்கு பதிலாக வரும். இது எல்லா தடவையும் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இதெல்லாம் ஒரு ஸ்கின் தான் இருக்குது. இதெல்லாம் காமிக்கணுமான்னு தெரில. இது வந்து யாராவது உஸ்ன்னு கூப்பிட்றான். சரி ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல பேகு. அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ எப்பிக்கோ மித்திக்கோ ஏதோ சொல்லுவாங்க, அது 2 இருக்குது. அப்புறம் நார்மலான பேகு தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லூட் பாக்ஸ்லாம் காமிக்கணுமா வேணாம். அப்புறம் பேராஷூட்டு, இது ஒன்று மட்டும்தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்கை டைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று, இது வந்து லக்கில் கிடச்சிதுங்க. வின்னிங் ஸ்பின்னுன்ட்டு ஒன்று கிடச்சிது. அப்புறம் ஸ்கை போர்டெலாம் யூஸ் பண்ணுறதில்ல, அது கிடச்ச உடனே இது நல்லாயிருக்குப்பா. அப்புறம் மியூசிக்கு, என்ன மியூசிக் இருந்தாலும் கோல்டு லாபி மாதிரி வராது. அப்புறம் இதில் வந்து இந்த கக்காஷி மான்ஸ்டர் ட்ரக் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மீதி எல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் அவதார்லலாம் பெருசாக எதுவுமே எடுக்கலைங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேணால் பேனரில் எடுத்திருப்பேன். ஸோ இந்த லாஸ்ட்டு 2மே வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் எடுத்தேன். ஆனால் ரொம்ப 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 கம்மி டைமண்டில் தான் எடுத்தேன். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இதில் வந்து ஒரு 34 இருக்குது. அப்புறம் யூனிவர்சல் ரிங்கு டோக்கன் வந்து ஒரு 28. அப்புறம் நீங்கள் இதெல்லாம் அப்படியே லொட்டு க்ளோஸுக்கெலாம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்ட்டெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வெப்பனுக்கு தான் போகணும். ஓகே, போகலாம். வெப்பனு தொட்டாச்சு. ஓகே, போகலாம். M4 வந்து இந்த ஈவோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இப்போ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் இதெல்லாம் ஓசி ஸ்கின்னு. அப்புறம் ஏகேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவோ இருக்குது. இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது வந்து விண்டர்லேண்டு கிரேட்டில் 10 ரூபா ஆஃபரில் எடுத்தேன். அப்புறம் இது வந்து ட்ராகன் ஏக்கு, இது 5 கிரேட்லேயே தந்துட்டாங்க. அப்புறம் அவ்வளோதான். ஸோ அப்புறம் ஃப்ரீ ஸ்கின்ஸ் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேருக்கு ஈவோ இருக்குது. அதுக்கப்புறம் இது பூயா பாஸு, அப்புறம் இது ஃப்ரீயான வேஸ்ட் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் க்ரோஸா லெவல் 3 இருக்குது. இது ஒரு நல்ல க்ரோஸா தான். அப்புறம் ஃபேமஸ்க்கு லெவல் 2 இருக்குது. அப்புறம் இதெல்லாம் இட்டு போன ஃபேமஸ் எக்ஸமைட், இது ஒன்று லெவல் 3 இருக்குங்க. ஸோ இது நமக்கு போதும். இதை வச்சே இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் நான் இந்த லெவல் 3 போட்டதெல்லாம் லெவல் 4 போட்டுருவோம், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் எடுத்து வீடியோ போடுறேன். ஸோ இதில் A94 லெவல் 2 போட்டாச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. இதில் ஒன்று கூட என்கிட்ட இல்லை, அதெல்லாம் டெம்ப்ரவரி. ஸோ இது வந்து டெம்ப்ரவரி ஸ்கின்னிங்க, பர்மனெண்ட் நினச்சிடாதீங்க. அப்புறம் இது வந்து தீபாவளி கார்னிவலில் வந்து கிடச்சிது. ஸோ தீபாவளி கார்னிவலில் இந்த ஒன்று தான் கொடுத்தாங்க. நம்ம சுற்றினதே கம்மியாக தான் சுற்றணும். ஸோ இது ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் இது UMP லெவல் 3. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா MP5, இதெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் இது ஒன்று எப்போயாவது எடுத்து ஆடுவேன். இது ஒரு நல்ல ஸ்கின்னு. இது வந்து லெஜெண்ட்ரின்னு ஒன்று இருக்குது.
அப்புறம் P90க்கு ஒரே ஒரு ஸ்கின் நல்லாயிருக்கும். இது இப்போ தீபாவளிக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் இதுவும் தீபாவளி கார்னிவல். அப்புறம் இது வந்து தாம்சன் ஈவோ. அப்புறம் இது வெக்ட்ரு பைசன் இதுக்கெல்லாம் ஸ்கின் இல்லை. எம்டனுக்கு வந்து இது சரியான ஒரு ஸ்கின்னு ஈவோ. அதுக்கப்புறம் ஸ்பேஸு. அப்புறம் டபுள் பேரலுக்கு வந்து இந்த கோல்டன் கலரு. அதுக்கப்புறம் சார்ஜ் பூஸ்டருக்கு பர்மனெண்ட்டாகவே இது கொடுத்துட்டாங்க இந்த பூயா பாஸ்னு. அப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ பூயா பாஸ் பண்டிலும் நான் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னப்பா இருக்குது. ஸோ இது வந்து போன பூயா பாஸ்க்கு முன்னாடி பூயா பாஸ்ன்ட்டு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்னைப்பர் இதுதான் நல்லாயிருக்கு. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூயா பாஸுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கின்னாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்கின்னாக பூயா பாஸுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வெப்பன் ராயல். அப்புறம் இதெல்லாம் வந்து காமிக்குமா இல்லை வேணாம், இது எதுக்கோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் இருக்குது. கரெக்டான காமிச்சிடலாம். இது வந்து டாப் அப் யூனிட்டில் கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து வேலண்டைன்ஸ் டே கொடுத்தாங்க. அப்புறம் இது மிஸ்ட்ரி ஷாப்பில் எடுத்தேன். அப்புறம் வந்து இதுதான் நல்லாயிருக்கு. அப்புறம் இது மிஸ்ட்ரி ஷாப்பு. இது வந்து பூயா. இது ஃப்ரீ. இதுவும் ஃப்ரீ தான், கவலைப்படாதீங்க. அப்புறம் 2 ஃபிஸ்ட் இருக்குது. ரெண்டுமே நமக்கு 9 டைமண்ட்ஸில் விழுந்துங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு 9 டைமண்ட்ஸில் விழுந்த 2 ஃபிஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரனேடு. ஸோ கிரனேடு வந்து நிறையா இருக்குது. ஆனால் யூஸ் பண்ண போகிறது ஒரு கிரனேட் தான். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி, கிரனேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பார்க்கலாம். இதெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் க்ளூவால் வந்து இது தீபாவளி கார்னிவலில் 40 டைமண்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வால். அப்புறம் இது வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருப்போம் நருட்டோ ஹொக்காகி ராக்கு. அப்புறம் இது வந்து ப்ரைமு. அப்புறம் இது ஒரு பூயா பாஸ் வால். அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக புஷ்பா வால் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக எம்டிபி ஒன்று இருக்குது. அது ஸ்டோரில் எடுத்தேன். அப்புறம் இது எதுக்கு இருக்குன்ட்டு எனக்கே தெரியல. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து கலெக்ஷன் எல்லா கலெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ டாப்அப் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஐடி வந்து பார்த்திங்கன்னா 34,744 டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போலாம் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லியே இன்னும் 18 நாளைக்கு இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மந்த்லி ஐடியெலாம் கூப்பிட்றோம். ஓகே, ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எனிவேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.